வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் புதன்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 28/8/2024. வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம். இன்றைய நல்ல நேரம் இன்று காலை 9:15 10 மணி 15 நிமிடம் வரையும், பிறகு இன்று மாலை 4:45 5:45 வரையும் நல்ல நேரம். இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை 10:45 11:45 வரையும், பிறகு இன்று மாலை 6:30 7:30 வரையும் கௌரி நல்ல நேரம். இன்றைய ராகுகால நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும் ராகுகாலம். இன்றைய குளிகை நேரம் இன்று காலை 10:30 12 மணி வரையும் குளிகை நேரம். இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை 7:30 9 மணி வரையும் யமகண்ட நேரம். இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் இன்று காலை 6:04 சூரியன் உதயமாகும். இன்றைய திதி இன்று காலை 6:10 வரை நவமி திதி, அதன் பிறகு தசமி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:33 வரை மிருகசீரிட நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய கரணம் இன்று காலை 6:10 வரை கரசை கரணம், அதன் பிறகு இன்று மாலை 5:34 வரை வணிசை கரணம், அதன் பிறகு பத்திரை கரணம். இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:33 வரை விசாக நட்சத்திரமும், அதன் பிறகு அனுஷ நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். இன்றைய சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட தேவையில்லைங்க. அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்தீங்கன்னாவே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காதுங்க. சரிங்களா? அதற்காக நீங்கள் மாமூலாக என்னென்ன வேலை செய்தீங்களோ அந்த வேலைகள் அனைத்தும் திறன்பட செய்யலாம். அதில் எந்த விதமான தவறோ எதுவும் நடைபெறாது. சரிங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்க்கலாங்களா? நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை இதுவரை 5020 நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு உண்டு. உங்கள் எண்ணங்களில் உதித்த திட்டங்கள் இன்று நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்களுக்கு 12ஆம் இடத்திலே இன்றைய நாள் உங்களுக்கு 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தும் உங்களுக்கு ஒரு அருமையான யோகத்தை இன்னைக்கு கொடுக்குறாங்க. அதாவது 3ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஒரு மாபெரும் யோகத்தை உங்களுக்கு கொடுக்குது. அதனால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால உங்களுடைய வீரியம், உங்களுடைய ராசிநாதன் நீங்கள் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்டது துலங்கும், வச்சது விளங்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் மேலக்கூடும். அதாவது உங்கள் வார்த்தையை பல பேர் கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நீங்கள் சொல்லுவதை கேட்பதற்கு பல பேர் இருப்பாங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஸ்பீடு. ஆமாங்க, எதுலேயும் ஸ்பீடு. இன்றைய நாள் உங்களுக்கு துரிதமான முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு புதுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அமையுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சிறு மறதி உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருப்பதாலும் 2ஆம் இடத்துல சந்திரனும் செவ்வாயும் இருப்பதாலும் உங்களுக்கு சிறு மறதி ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. அதனால் எங்கே வெளியில் செல்லும்போது, வண்டி வாகனம் எடுத்து செல்லும்போது வண்டிக்கு உள்ள டாக்குமெண்ட்ஸ், அது மாதிரி வங்கியில் பணம் எடுக்க போனீங்கன்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையாக வரணும். மறதியாக
செல்ஃபோனை வைக்கிறதோ டாக்குமெண்ட்ஸை வைக்கிறதோ இது மாதிரி சூழல்லாம் இன்றைக்கி அமையும். அதனால் மன வருத்தம் நேரும். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவைங்க. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடகிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் விலகக்கூடிய நாளாகவும், இந்த நாள் உங்களுக்கு முயற்சி பலிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல் அதிகமாக ஏற்படும். உங்களுக்கு மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கார். அதனால் செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுனால சந்திர மங்கள யோகம் உங்களுடைய ராசியில் இருக்குது. அதனால் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பதாலும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே பலிதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதனால் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குழம்பிருந்த மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்கும். கடலிலே தத்தளிப்பவனுக்கு ஒரு சிறு திட்டு கிடைச்சது மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுவதற்கு ஒரு நிழல் கிடைத்த மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய ராசியிலே புதன் இருப்பதாலும் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பதாலும் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய ராசி 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். கடகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் விலகக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி வெற்றி வெற்றிங்க. வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேர்க்கிறதான நாளாக இந்த நாள் இருக்கும். 11ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் உங்களுக்கு பூர்வீக சம்பந்தப்பட்ட சிறு சிறு தடங்கல்கள் விட்டு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் ஏதேனும் இருந்தால் அது தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும். சிலருக்கு கோர்ட் வழக்கு இதெல்லாம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான சூழல் ஏற்படுங்க. சிம்மராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இன்னைக்குங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் யோகம் உண்டுங்க. இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக உயர்ந்த நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறு முயற்சியிலே ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அதனால் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எந்த இருந்தாலும் செய்யுங்க. இல்லைன்னா வெற்றிக்கு பதிலாக வேறொன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. அதனால் முடிந்தவரை உங்களுடைய எண்ணங்களிலே இறை வணக்கம், அதாவது ஒரு துர்க்கையம்மன் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க. துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த வேலையை துவங்குனீங்கன்னா வெற்றி முகமாகவே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் பின்னடைவு இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இன்றைய நாள் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவர்களுடைய அனுசரித்து எல்லோரையும் பழகினீங்கன்னா இன்றைக்கி நல்லாயிருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரியங்களில் ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான சூழல் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன சஞ்சலம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உண்டுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க.
எல்லாம் விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு இதெல்லாம் மாறும். இன்றைய நாளில் உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும். அதனால் மன அமைதி கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. வேலையை சீக்கிரம் முடிச்சிடுவீங்க. இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்களில் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக சிறந்த நாளாக இருக்கும். மனதுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு நாள் நினைத்ததை நினைத்த மாதிரியே செய்து முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு வீட்லேயும் சரி மனதிலையும் சரி உங்களுக்கு சந்தோஷம் இன்றைக்கி ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் பண புழக்கம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு சுகமான நாளுங்க. இன்னைக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அப்படின்னு மனதுக்கு சரி வராதுன்னு நினைக்காதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சந்திரன் சேர்ந்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, செவ்வாயோட நாங்கள் சேர்ந்துருக்கு. அதனால் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாகவே அமையும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் கலருங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழலால் நன்மை ஏற்படுங்க. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சிறு தூர பிரயாணம். ஆமாங்க, இன்றைக்கி ஒரு 10 கிலோமீட்டரோ அல்லது 100 கிலோமீட்டரோ போய் பயணம் போய் வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் பயணத்தால் ஆதாயம் அடையக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்றைய நாளில் சிலருக்கு வரன் நிச்சயிக்கப்படக்கூடிய நாளாகவும், இன்றைய நாள் சுப செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய அமையும். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தால் அது மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனம், கொஞ்சம் நிதானம் இதெல்லாம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் எதுலேயும் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். வண்டி வாகனங்கள் செல்லும்போது முடிந்த வரை வேகத்தை குறைத்து விவேகமாக செல்லக்கூடாது, நல்லது. சரிங்களா? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சரிங்களா? மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் நலம், உடல்நிலையில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கிடும். இன்னைக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன சந்தோஷம் நிறையக்கூடிய நாளாக. சோறு இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆக உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், தேக ஆரோக்கியமும் இருந்ததுனாக்கா எல்லாமே சாதிக்கலாம், எல்லாமே செய்யலாம் அல்லவா? 1000 தான் எவ்வளோ தெம்பு இருந்தாலும் மனதில் ஒரு கவலை தெம்பு இல்லாமல் மனக்கவலை இருந்ததுனாக்க எல்லாமே தூக்கி வஞ்சிடும். ஆக உடல்நிலை சரியில்லை என்றால் எதுவும் முடியாது என்று சொல்லிவிடும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு தேர்ச்சி, திறன் எல்லாமே இருக்குங்கிறதுனால உங்களுக்கு மனது ஒத்துழைக்கும், உடல்நிலையும் நல்ல ஒத்துழைப்புங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக உங்களுக்கு அமையுது. அதனால் உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உடல்நிலை நல்லாயிருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் இந்த ஏற்கனவே இருந்த படபடப்பெல்லாம் இன்றைக்கி நீங்கி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நம்மளுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவை, யோசிங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விழிப்புணர்வு தேவை, ஜாக்கிரதை. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சியில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆக நீங்கள் இந்த சுறுசுறுப்பு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆக யாரையும் ஒருத்தவங்க இவங்க கும்பராசி அன்பர்களுக்கு பின்னிருந்து இயக்க வேண்டியது பொறுப்பு இருக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். ஆக பின்னிருந்து இவங்களுக்கு பூஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இவங்க செயல்படுவாங்க. அதனால் இன்றைய நாள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களோ சரி அல்லது குழந்தைகளோ சரி எப்படியோ அவர்களுக்கு யாராலும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்து பூஸ்ட் கொடுங்க. பூஸ்ட் கொடுத்தா தான் அவங்க அந்த செயல்படுவாங்க. இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி பலிக்கக்கூடிய நாளாக, உங்களுக்கு இறை அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் இந்த நாளில் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு
சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் அருமையாக இருக்குது. முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நெருக்கடிகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது செஞ்சாலும் இன்றைக்கி ஒரு நல்ல விருத்தியாம்சி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்ட வந்துடுச்சு. மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளுங்க. 4ஆம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருப்பதனால் உங்களுக்கு லாபம் இன்று அதிகம் உண்டுங்க. தாய் வழி சொந்தங்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படும், அல்லது தாய் மாமனால் லாபம் ஏற்படுங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கி லாபம் உண்டு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நல்ல லாபம் கிடைக்கும். இன்றைக்கி நாள் உங்களுக்கு வெளுத்து வாங்கலாம். ஆமாங்க, பண வரவு உண்டு, பயப்பட வேண்டியில்லை. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் காவி நிறங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. இந்த நாளில் மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வார், துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.